Welcome to all. Continuation of process costing, normal loss, process costing losses. We have discussed about today class process costing losses. அதுக்கு முன்னாடி process costing பற்றி ஒரு சின்ன explanation இந்த நியூ PDFல கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாரு. Meaning, it is a method of costing adapted to find out the cost of those goods which are manufactured in stages. So it is one of the method. Process costing is one of the method. Already I have told about meaning. So அதே meaning தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மெத்தடு ப்ராசஸ் காஸ்டிங் அப்படிங்கிறது. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங். ஈச் ஸ்டேஜ் இஸ் கால்டு ப்ராசஸ். ஒவ்வொரு ஸ்டேஜையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். The output of each process becomes the input for the next process and so on. ஸோ ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். ஒரு ப்ராசஸோட அவுட்புட்டு இன்னொரு ப்ராசஸுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இன்புட்டாக மாறும். த ப்ராடக்ட் பிகம்ஸ் எ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஒன்லி ஆஃப்டர் இட் பாசஸ் த்ரூ ஆல் ப்ராசஸ். ஸோ எப்போ ஒரு ப்ராடக்ட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறுதோ அது வரைக்கும் அந்த ப்ராடக்ட் என்ன செய்யும் அப்படின்னா இன்னொரு ப்ராசஸுக்கு அவுட்புட்டாக மாறிக்கிட்டே இருக்கும், இன்புட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு சார்ட் மூலமாக கொடுத்துருக்கான். ரா மெட்டீரியல் பாசஸ் த்ரூ டைரெக்டாக ஃபினிஷ்டு குட்ஸாக கூட மாறலாம். சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல் பாசஸ் த்ரூ ஃபினிஷ்டு குட்ஸ். எஃப்ஜி அப்படிங்கிறது ஃபினிஷ்டு குட்ஸு, ஆர்எம் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல். ஸோ டைரெக்டாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஃபினிஷ்டு குட்ஸாக மாறலாம். வேரியஸ் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸில் இன்புட்டை கொடுக்குறோம் ரா மெட்டீரியல், அதுலேருந்து ஒரு அவுட்புட் கிடைக்கிது. அந்த அவுட்புட் எங்கே போகுது அப்படின்னா செகண்ட் ப்ராசஸுக்கு இன்புட்டாக மாறுது. தட் இஸ் செகண்ட் ப்ராசஸோட இன்புட் ரா மெட்டீரியல். திரும்ப அதில் ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டு தேர்ட் ப்ராசஸ்க்கு என்ன செய்யும், இன்புட்டாக மாறும். தென் தேர்ட் ப்ராசஸில் அது அவுட்புட்டாக இருக்கும். சப்போஸ் தேர்ட் ப்ராசஸ்லேயே அது முடிஞ்சுது அப்படின்னா அங்கே ஃபினிஷ்டு குட்ஸாக மாறிடும். தட் இஸ் த ரா மெட்டீரியல் introduced in the first process losses its identify and the output is transferred to the next process. ஸோ இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா the material introduced in the first process. ஃபஸ்ட்டு ப்ராசஸில் மெட்டீரியலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஏதாவது லாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்லேயே என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த லாஸ் போக மீதி அவுட்புட்டை என்ன செய்வோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள், ப்ராசஸ் காஸ்டிங் இஸ் அப்ளிகபிள் டு ப்ராடக்ட் லைக். ஸோ என்னென்ன இந்த ப்ராசஸ் காஸ்டிங் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும், அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னா சுகர் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு இது சூட்டபிள் ஆகும். ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ப்ராசஸிங் சர்டைன் லாஸஸ் அக்கர் அட் ஈச் ப்ராசஸ். ஸோ அக்கௌண்டிங் ப்ராசஸிங்கை பொறுத்தளவில் சில லாஸஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படும். அக்கர் மீன்ஸ் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சில ப்ராசஸில் கண்டிப்பாக சில லாஸஸ் ஏற்படும். தேர் ஆர் 2 types ஆஃப் லாஸஸ் இன் த ப்ராசஸ் காஸ்டிங். ப்ராசஸ் காஸ்டிங்கை பொறுத்தளவில் 2 type ஆஃப் லாஸஸ் இருக்குது. ஒன்று அப்நார்மல் லாஸ், இன்னொன்று நார்மல் லாஸ். நார்மல் லாஸ், இன்னொன்று அப்நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ப்ராசஸ் காஸ்டிங்கில் ஸோ கண்டிப்பாக செர்டைன் அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவில், அக்கௌண்ட்ஸ் ப்ராசஸிங்கை பொறுத்தளவில் ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் சம்டைம்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா லாஸஸ் ஏற்படும். அந்த லாஸஸை என்ன செய்கிறான் அப்படின்னா 2 டைப்பாக பிரிக்கிறான். ஒன்று நார்மல் லாஸு, இன்னொன்று அப்நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாரு. இன்புட்டு கொடுத்தது 20 கிலோகிராம். ஒரு ப்ராசஸில் இன்புட் கொடுத்தது எவ்வளோ அப்படின்னா 20 கிலோகிராம்ஸ். அதிலேருந்து கிடைச்ச அவுட்புட் எவ்வளோ அப்படின்னா 18 கிலோகிராம்ஸ். கொடுத்த இன்புட்டு 20 கிலோகிராம், ஆனால் நமக்கு அவுட்புட் கிடைச்சது எவ்வளோ தான். ரா மெட்டீரியல் இன்புட் கொடுத்தது 20 கிலோ கொடுத்துட்டு நமக்கு அந்த ப்ராசஸில் கிடைச்ச அவுட்புட் எவ்வளோ அப்படின்னா 18 கிலோ தான் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு லாஸ் எவ்வளோ, 2 கிலோகிராம். தட் இஸ் அப்போ அந்த லாஸஸை 2 லாஸஸாக பிரிக்கிறான், அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நார்மல் லாஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அப்போ லாஸ்னால் என்னென்னு புரியுதா? அப்போ ஒரு 20 கிலோ இன்புட்டை கொடுத்துட்டு அந்த 20 கிலோ இன்புட்டு என்ன செய்யுது அப்படின்னா கொடுத்த இன்புட்டு அவுட்புட்டாக மாறும்போது என்ன செய்யுது அப்படின்னா 2 கிலோ குறையுது. அப்போ அந்த 2 kg குறையும் போது அது என்னவாகுது, லாஸாக மாறுது. அந்த லாஸை 2ஆக பிரிக்கிறோம், நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் லாஸ்னால் என்னென்னு பாரு. இட் இஸ் எ லாஸ் டியூ டு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் ஹீட்டிங், பாய்லிங், எவாப்ரேஷன் எக்ஸெட்ரா. ஸோ நார்மல் லாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ லாஸ். இது ஒரு வகையான லாஸு. இது எதனால் ஏற்படும் அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்னால், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள்னால் ஏற்படக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட் பண்ணும்போது லாஸ் ஆகும்,
பாயிலிங் சூடு பண்ணும்போது பாய்லர் சொல்கிறோம்ல. தென் எவாப்ரேஷன் தெரியுங்களா, ஆவியாகிறது. சரியா, இந்த மாதிரியால் ஏற்படக்கூடிய லாஸு நார்மல் லாஸ். தென் இட் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் லாஸ். நார்மல் லாஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் லாஸ், எதிர்பார்க்கக்கூடிய நட்டம் தான். இட் இஸ் எ ப்ரீ டிட்டர்மைண்ட் பர்சன்டேஜ் ஆன் த இன்புட் குவான்டிட்டி. இட் இஸ் எ ப்ரீ டிட்டர்மைண்ட் ஆன் த இன்புட் குவான்டிட்டி. இது கண்டிப்பாக நம்ம முன்னக்கூட்டியே என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த லாஸ் இத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக லாஸஸ் இருக்கும் அப்படின்னு முன்னக்கூட்டி தீர்மானிக்கலாம். எந்த லாஸை? நார்மல் லாஸை. தென் இட் இஸ் அன்அவாய்டபிள் அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் அன்கண்ட்ரோலபிள் லாஸ். ஆனால் நார்மல் லாஸை என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. இட் இஸ் அன் அன்அவாய்டபிள் அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் அன்கண்ட்ரோலபிள் லாஸ். அட் த சேம் டைம் இது நம்மளால் என்ன செய்யவும் முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. எவாப்ரேஷன், ஆவியாகுது. ஆவியாகிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஸோ தட் இஸ் நேச்சுரல் கலாமிட்டிஸ். இதெல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ணவும் முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. சரியா, இட் இஸ் நார்மலி ஆஃப் 2 டைப்ஸ். நார்மல் லாஸை 2 டைப்ஸாக பிரிக்கிறான். ஒன்று ஸ்க்ராப்பு. ஸ்க்ராப்னால் நீ படிச்சிருப்ப, டிப்ரிஷியேஷன் படிக்கும்போது படிச்சிருப்ப. டிப்ரிஷியேஷன் மெத்தடில் ஸ்க்ராப் வேல்யூ படிச்சிருப்போம். இட் ஹேஸ் எ ரியலைசபிள் வேல்யூ. ஸ்க்ராப் வேல்யூ அப்படிங்கிறது எஞ்சிய மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாஸில் மீதி இருக்கக்கூடிய வேல்யூ, தட் இஸ் ரியலைசபிள் வேல்யூ, தட் இஸ் மீன் பை ஸ்க்ராப் வேல்யூ. தென் வெயிட் லாஸ், இட் ஹேஸ் நோ ரியலைசபிள் வேல்யூ பிகாஸ் இட் இஸ் அன் இன்விசிபிள் ப்ராசஸ். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, இதை ஒன்றும் செய்யவும் முடியாது, இதை நம்ம ரியலைஸ் பண்ணவும் முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எவாப்ரேஷன் ஆயிடுச்சு, வெயிட்டில் குறைஞ்சிருச்சு. அப்போ வெயிட்டில் குறைஞ்சிருச்சு. இப்போ பெட்ரோல் வாங்குற அப்படின்னா, பெட்ரோலை நீ ஓப்பன் பண்ணி வச்சுட்டே அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சிரும், வெயிட் குறையும். சரியா, ஸோ அந்த அளவு குறைஞ்சிரும். அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, பார்க்கவும் முடியாது. இன்விசிபிள் ப்ராசஸ், தட் இஸ் அ ரியலைசபிள். இதுக்கு வேல்யூவும் கிடையாது. பட் இதே ஸ்க்ராப் வேல்யூ அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த லீக்கேஜ் நம்ம என்ன செய்ய முடியும், லீக்கேஜ் ஆகி மீதி இருக்கிற ப்ராடக்ட்டை நம்மளால் என்ன செய்ய முடியும், எஞ்சி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ ஸ்க்ராப் வேல்யூ. அப்போ நார்மலாக 2 டைப்பாக பிரிக்கிறான் இந்த நார்மல் லாஸில். ஒன்று ஸ்க்ராப்பு, இன்னொன்று வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் லாஸ்ட் 6th one, it is credited to process account and calculated as percentage on the input quantity. நார்மல் லாஸை பொறுத்தளவில் ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸில் எங்கே காட்டணும் அப்படின்னா, கிரெடிட் சைடில் காட்டணும். தட் இஸ் பர்சன்டேஜ் ஆன் த இன்புட் குவான்டிட்டி. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அந்த இன்புட் குவான்டிட்டியில் ஹவு மச் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் நார்மல் லாஸ். ஸோ தட் இஸ் மீன் பை நார்மல் லாஸ். அப்போ நார்மல் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் ஏற்படக்கூடியது. ஹீட்டிங், பாயிலிங், எவாப்ரேஷனால் ஏற்படக்கூடிய லாஸு. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் லாஸு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நட்டம் தான். இதை நம்ம முன்னக்கூட்டியே தீர்மானிக்க முடியும். இவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோம் குவான்டிட்டி, கண்டிப்பாக எத்தனை பர்சன்டேஜ் என்ன செய்யும் அப்படின்னா இதில் லாஸ் ஏற்படும் அப்படின்னு நம்மளால் ப்ரீ டிட்டர்மைன் பண்ண முடியும். நார்மல் லாஸை பொறுத்தளவில் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. தென் நார்மல் லாஸை 2 டைப்பாக கொண்டு வரான். ஒன்று ஸ்க்ராப்பு, இன்னொன்று வெயிட் லாஸு. ஸ்க்ராப் வேல்யூ அப்படிங்கிறது ரியலைசபிள், வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நோ ரியலைசபிள். தென் நார்மல் லாஸை ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் அந்த இன்புட் குவான்டிட்டியில் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் மீன் பை நார்மல் லாஸ். தென் கண்டினியூஷன், அப்நார்மல் லாஸ். அப்போ அப்நார்மல் லாஸ்னால் என்ன பாரு, இட் இஸ் எ லாஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நார்மல் லாஸு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அப்நார்மல் லாஸ் என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இட் இஸ் எ லாஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் நேச்சுரல் கலாமிட்டி, loss by fire or theft, strike, breakdown of machine, etc. ஸோ அப்போ அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய காரணிகள்னால ஏற்படக்கூடிய நஷ்டம், ஏற்படக்கூடிய லாஸ், தட் இஸ் அப்நார்மல் லாஸ். இந்த லாஸ் என்ன அப்படின்னா நேச்சுரல் கலாமிட்டி, இயற்கையின் பேரழிவு அப்படின்னு சொல்கிறோம்ல, இயற்கையின் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டம். இது எப்படி அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னா, லாஸ் பை ஃபயர், தீயினால் ஏற்படக்கூடிய லாஸு, திருட்டு போகிறது, ஸ்ட்ரைக் நடத்துகிறதுனால ஏற்படுற லாஸு, பிரேக் டவுன் ஆஃப் மெஷின் பிரேக் டவுன் ஆகிறது. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய லாஸ்கள் எல்லாமே என்ன அப்படின்னா அப்நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் லாஸ். நார்மல் லாஸு எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கக்கூடியதான். பட் அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்காதது,
லாஸ் ஏற்படும், ஃபயர் ஏற்படும்னு எதிர்பார்ப்போமா? திருட்டு போகும்னு எதிர்பார்ப்போமா? மிஷின் திடீர்னு ரிப்பேர் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். சரியா? தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் லாஸ். தென் இட் இஸ் அன்அவாய்டபிள், சாரி இட் இஸ் அவாய்டபிள் டு சம் எக்ஸ்டென்ட் அண்ட் தேர்ஃபோர் கண்ட்ரோலபிள். அப்நார்மல் லாஸை பொறுத்தளவு நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், அதை வராமல் தடுக்க முடியும். டு சம் எக்ஸ்டென்ட், ஒரு சில எக்ஸ்டெண்டில் மட்டும் அதை என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், அவாய்ட் பண்ணிக்கவும் முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும் அப்நார்மல் லாஸை. இட் இஸ் credited to process account as balancing figure in the quantity column. ஸோ அப்போ அப்நார்மல் லாஸு எப்படி நார்மல் லாஸை எங்கே போட்டோம் அப்படின்னா ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போட்டோமோ அதே மாதிரி அப்நார்மல் லாஸையும் எங்கே தான் காமிக்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் தான் காமிக்கிறோம். பட் அங்கே இன்புட்டில் பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சோம் நார்மல் லாஸை. இங்கே அப்நார்மல் லாஸை நம்மளோட குவான்டிட்டி காலத்தை பேலன்சிங் அமௌண்ட் வரும் பார்த்தியா, அந்த அமௌண்ட்டை என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். தென் ஃபிஃப்த் பாயிண்ட்டு, த அமௌண்ட் காலம் இஸ் கால்குலேட்டட் பை யூஸிங் த ஃபார்முலா. ஸோ அந்த அமௌண்ட்டு காலம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் அப்நார்மல் லாஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு டெபிட் சைட் மைனஸ் கிரெடிட் சைட், தட் இஸ் அமௌண்ட் காலம், டெபிட் சைட் மைனஸ் கிரெடிட் சைட், தென் டெபிட் சைட் மைனஸ் கிரெடிட் சைட் குவான்டிட்டி டு பர்சன்டேஜ். ரெண்டு காலம் போட சொல்லியிருப்போம், ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று பர்சன்டேஜ், சாரி அமௌண்ட்டு காலம். ஸோ டெபிட் சைடுக்கும் கிரெடிட் சைடுக்கும் உள்ள அமௌண்ட்டு காலத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு டிவைடட் பை குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ். குவான்டிட்டி ரெண்டு பக்கமும் டெபிட்லையும் இருக்கும் கிரெடிட்லேயும் இருக்கும், அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இன்ட்டு அப்நார்மல் லாஸ் குவான்டிட்டியில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்ட்டு அப்நார்மல் லாஸ் குவான்டிட்டி போட்டோன்னா என்ன கிடச்சிரும், அப்நார்மல் லாஸ் கிடச்சிரும். தட் இஸ் அப்நார்மல் லாஸ். ஸோ அப்போ we have discussed about today நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் லாஸ். ப்ராசஸ் காஸ்டிங்கில் கண்டிப்பாக லாஸ் ஏற்படும். இந்த லாஸ் அப்படிங்கிறது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ப்ராசஸிங், அக்கௌண்டிங் ப்ராசஸில் செர்டைன் லாஸஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அது என்னென்ன லாஸஸாக இருக்கும் அப்படின்னா நார்மல் லாஸு, அப்நார்மல் லாஸு. ஸோ ஏன் லாஸ் ஏற்படுது அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் லாஸ் இருக்குது, ஒன்று நார்மலு, இன்னொன்று அப்நார்மல். அதாவது நார்மல் லாஸை பொறுத்தளவில் இட் இஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காரணிகள்னால ஏற்படக்கூடிய லாஸு நார்மல் லாஸு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால் ஏற்படக்கூடிய லாஸு அப்நார்மல் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இன்புட்டை 20 கிலோ உள்ளே கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு அது அவுட்புட்டாக கிடைக்கும்போது எவ்வளோ தான் கிடைக்கிது அப்படின்னா 18 கிலோகிராம் தான் கிடைக்கிது, 18 கிலோ தான் கிடைக்கிது அப்படின்னா அப்போ நமக்கு 2 கிலோ லாஸ் ஆகிப்போச்சு. தட் இஸ் அ லாஸ். அது தட் இஸ் நார்மல் லாஸாகவும் இருக்கலாம், அப்நார்மல் லாஸாகவும் இருக்கலாம், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபார் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ நார்மல் லாஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம். ஆல்ரெடி வி ஹாவ் டிஸ்கஸ் அபவுட் த நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் லாஸு. தென் த கண்டினியூவேஷன் நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் லாஸ், தென் அப்நார்மல் கெயின், கெயின் ஆர் ப்ராஃபிட்ஸ், அப்நார்மல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அப்நார்மல் கெயின். எப்படி நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அப்நார்மல் கெயின் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கும். அப்நார்மல் கெயின் அப்படின்னா என்ன பாரு, when actual loss is less than expected loss it is called an abnormal gain. when actual loss is less than the expected loss, அதாவது ஒரு ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய லாஸு எதிர்பார்க்கக்கூடிய லாஸை விட, நம்ம நார்மல் லாஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய லாஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கோம். பட் எதிர்பார்த்த லாஸு ஒன்று இருக்கும், ஆக்சுவல் லாஸ் ஒன்று நடந்திருக்கும், நம்ம எதிர்பார்த்த லாஸு பர்சன்டேஜில் ஒன்று வச்சுருப்போம். இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் ஆக்சுவல் லாஸ் இஸ் லெஸ் தேன் த எக்ஸ்பெக்டட் லாஸ். இப்போ நாம் வந்து ஒரு 20 ப்ராடக்ட் கொடுத்தோம் பார்த்தியா, அந்த 20 ப்ராடக்டை இந்த எக்ஸாம்பிளில் மேலே சொன்ன இந்த எக்ஸாம்பிள் பாரு, 20 கிலோகிராம் கொடுத்தோம், அதில் 2 கிலோகிராம் வந்து நமக்கு நஷ்டம் ஆகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோ. ஆனால் அங்கே லாஸ் ஆனது 1 கிலோ தான் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன அப்படின்னா அப்நார்மல் கெயின். தட் இஸ் த மீனிங் வென் ஆக்சுவல் லாஸ் இஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட் லாஸ். நம்ம எதிர்பார்த்தது 2 கிலோ லாஸ் ஆகும்னு நினச்சோம், ஆனால் நமக்கு லாஸ் ஆனது 1 கிலோ தான். தட் இஸ் ஆக்சுவல் லாஸ் 1 கிலோ, எக்ஸ்பெக்டட் லாஸ் 2 கிலோ. அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 1 kg, இட் இஸ் கால்டு abnormal gain. அப்போ ஆக்சுவல் லாஸு லெஸ் தேன் த எக்ஸ்பெக்டட் லாஸ்.
எக்ஸ்பெக்டட் லாஸை விட ஆக்சுவல் லாஸ் கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா அப்நார்மல் கெயின் சொல்லி சொல்கிறான். தென் செகண்ட் பாயிண்ட்டு, இட் இஸ் டியூ டு சுப்பீரியர் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ அப்நார்மல் கெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுப்பீரியர் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் நம்ம கொடுத்ததை விட அதிகமாக நமக்கு அவுட்புட் கிடைக்கிறது. பிகாஸ் ஆஃப் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா எஃபிஷியன்ட் ஆஃப் லேபர், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கும். தட் இஸ் சுப்பீரியர் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிலோ நமக்குள்ளே கொடுத்துட்டு நமக்கு 22 கிலோ கிடைக்கிது அப்படின்னா ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா கிடைக்கிது பார்த்தியா, தட் இஸ் அப்நார்மல் கெயின். அது எதை பேஸ் பண்ணி கிடைக்கும் அப்படின்னா லேபரோட எஃபிஷியன்ட், அதாவது வேஸ்டேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறான். ஸோ அதனால் கிடைக்கலாம். தென் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனாலையும் என்ன கிடைக்கும், கெயின் கிடைக்கும். தட்ஸ் த செகண்ட் பாயிண்ட்டு. தென் தேர்ட் ஒன், ரெக்கார்டட் ஆன் டெபிட் சைட் ஆஃப் ப்ராசஸ் அக்கௌண்ட். ரெண்டு லாஸையுமே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா எங்கே பண்ணோம், ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு போனோம். நார்மல் லாஸையும் அப்நார்மல் லாஸையும் என்ன செஞ்சோம் அப்படின்னா ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போட்டோம். பட் அப்நார்மல் கெயினை எங்கே பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு லாஸும் கிரெடிட் சைடில், பட் அப்நார்மல் கெயின் மட்டும் ரெக்கார்டட் ஆன் டெபிட் சைட் ஆஃப் ப்ராசஸ் அக்கௌண்ட். ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ன செய்யணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும் அஸ் ஏ பேலன்சிங் ஃபிகர் இந்த குவான்டிட்டி காலம். ஸோ எப்படி அப்நார்மல் லாஸை குவான்டிட்டி காலத்தை வச்சு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்நார்மல் கெயினையும் குவான்டிட்டி காலத்தை டெபிட் கிரெடிட்டை குவான்டிட்டி காலம் டெபிட் கிரெடிட் பேலன்ஸ் வரக்கூடிய அமௌண்ட்டு டெபிட் சைடில் வந்துச்சு அப்படின்னா அது அப்நார்மல் கெயின் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண சொல்கிறான் ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில். த அமௌண்ட் காலம் இன் கால்குலேட்டட் பை யூஸிங் த ஃபார்முலா. அப்போ குவான்டிட்டி நமக்கு கிடச்சிரும். அந்த குவான்டிட்டிக்கு அமௌண்ட்டு போடணும் பார்த்தியா, அந்த அமௌண்ட்டு அப்நார்மல் லாஸுக்கு எப்படி ஒரு ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி அப்நார்மல் கெயினுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, அமௌண்ட்டு காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பாரு, அப்நார்மல் கெயின் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அப்நார்மல் லாஸில் என்ன கண்டுபிடிச்சியோ அதே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே ஃபார்முலா தான். எது மட்டும் மாறுது அப்படின்னா அப்நார்மல் லாஸ்க்கு பதிலாக அப்நார்மல் கெயின் குவான்டிட்டி. சரியா, ரெண்டுமே குவான்டிட்டி தான். அந்த ஃபார்முலாவில் அப்நார்மல் லாஸ்ன்னு போட்டிருப்பேன், இந்த ஃபார்முலாவில் என்ன செய்ய போகிற அப்நார்மல் கெயின் சொல்லி போட போகிறேன். தட் இஸ் மற்ற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரெண்டு அமௌண்ட்டு காலத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு, ரெண்டு குவான்டிட்டி காலத்துக்கும் டிஃப்ரென்ஸு. அமௌண்ட்டு காலம் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை குவான்டிட்டி காலம் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு அப்நார்மல் கெயின் குவான்டிட்டியை மல்டிபிள் பண்ணிட்டேன்னா என்ன கிடச்சிரும், அப்நார்மல் கெயினோட வேல்யூ கிடச்சிரும். சரியா, தட் இஸ் அப்நார்மல் கெயின் ஆர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த கிளாஸில் நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் லாஸ்னால் என்ன, அப்நார்மல் லாஸ்னால் என்ன, அப்நார்மல் லாஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்நார்மல் லாஸ் ரெண்டு குவான்டிட்டி காலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் டெபிட்டுக்கும் கிரெடிட் சைடுக்கும் உள்ள குவான்டிட்டி காலத்தை பேலன்ஸ் பார்த்தோன்னா எந்த சைடு பேலன்ஸ் வருதோ அந்த சைடு அப்நார்மல் லாஸ் அப்படின்னா எங்கே தான் வரும், கிரெடிட் சைடில் தான் வரும். ஸோ தட் இஸ் அப்நார்மல் லாஸ். நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா அப்நார்மல் லாஸ் யூனிட்டில் கண்டுபிடிச்சிருப்போம், குவான்டிட்டியில் கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேல்யூக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவெலாம் எல்லா பாயிண்ட்ஸு ப்ளஸ் ஃபார்முலா எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா நோட்டில் எழுதிக்கோ. ஸோ அப்நார்மல் லாஸ் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெபிட் சைடு கிரெடிட் சைடு ரெண்டு காலம் இருக்கும். டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் குவான்டிட்டி அமௌண்ட்டு, அதே மாதிரி கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் குவான்டிட்டி அமௌண்ட் இருக்கும். இப்போது டெபிட் சைடில் உள்ள அமௌண்ட்டு காலத்தையும் கிரெடிட் சைடில் உள்ள அமௌண்ட்டு காலத்தையும் டோட்டல் பண்ணு, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு டிவைடட் பை ரெண்டு டெபிட் சைடு கிரெடிட் சைடில் உள்ள குவான்டிட்டி காலத்தையும் டோட்டல் பண்ணி ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸு இன்ட்டு அந்த குவான்டிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜில் இருக்கணும். சரியா, தட் இஸ் அ குவான்டிட்டி இஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு அப்நார்மல் லாஸ் போட்டோன்னா அப்நார்மல் லாஸோட வேல்யூ கிடைக்கும், அமௌண்ட்டு கிடைக்கும். இது அப்நார்மல் லாஸ். தென் அப்நார்மல் கெயினும் அதே ஃபார்முலா தான். அப்நார்மல் கெயின் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்நார்மல் கெயினுக்கு யூனிட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுவோம். டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும் உள்ள குவான்டிட்டி காலத்தை பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது டெபிட்டில் கிடைச்சா அது அப்நார்மல் கெயின், கிரெடிட்டில் கிடைச்சா அது அப்நார்மல் லாஸ். குவான்டிட்டி காலம் நீ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது பேலன்ஸ் வந்து டெபிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது அப்நார்மல் லாஸு, டெபிட்டில் இருந்துச்சுன்னா அப்நார்மல் கெயின், கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா அது அப்நார்மல் லாஸ். சரியா,
ஸோ அப்போ அப்நார்மல் கெயின் குவான்டிட்டி கிடைக்கும், அதுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது லாஸ் மாதிரியே தான் ஃபார்முலா. என்ன மட்டும் மாறும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறது, அங்கே அப்நார்மல் லாஸை மல்டிப்ளை பண்ணியிருப்பேன், இங்கே அப்நார்மல் கெயினோட குவான்டிட்டியை மல்டிபிள் பண்ணுற, தட் இஸ் அப்நார்மல் கெயின் ஆர் ப்ராஃபிட். ஓகே, அப்போது நீ என்ன செய் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டையும் என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா நோட்டில் நோட் பண்ணிக்கோ, ப்ளஸ் இந்த மீனிங் இந்த சார்ட்டையும் நோட் பண்ணிக்கோ. இட் இஸ் வெரி ஈஸி மெத்தட் ஃபார் ப்ராசஸ் காஸ்டிங், மீனிங் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நம்ம அடுத்த கண்டினியூஷன் அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்குள்ளே ப்ரொஃபார்மா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.